வழக்கில் ஒரு சார்பாக செயல்பட பழனி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் வீடியோ வெளியாகியுள்ளது. பழனி மலை அடிவாரத்தில் உள்ள சாது தர்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள் என்ற அறக்கட்டளை யாருக்கு சொந்தமானது என்பது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கின் தீர்ப்பு வெளியாகும் வரை அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களை தற்போதைய நிர்வாகி மணிகண்டனே நிர்வகிக்க பழனி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் மற்றும் காவல் ஆய்வாளர் கணேசன் ஆகியோர் 1 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி முதற்கட்டமாக சண்முக சுந்தரத்திடம் 40,000 ரூபாய் பணத்தை கொடுக்கும் காட்சிகளை தனது செல்போனில் ரகசியமாக பதிவு செய்து கொண்டதாக மணிகண்டன் கூறியுள்ளார். அந்த வீடியோவையும் அவர் வெளியிட்டுள்ளார். சார் பாட்டி இருக்குங்க சார். கடை தான் முன்னாடி ஏற்பாடு பண்ணி இன்னும் கடையை காலி பண்ணுங்க சார். ஏற்கனவே இருந்தவங்க கடையை காலி பண்ணுங்க சார். இப்போதான் காலி பண்ணிட்டு இருக்கு சார். அவங்களும் பிரச்சனை இல்லைங்க சார். அவங்களும் கடை வேற வழி இல்லாமல் வேற ப்ரெஷர் அதிகமானதுனால நாங்கள் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பணம் கொடுக்கல அப்படின்னா எங்களை அந்த இடத்துக்குள்ள நுழைவோ எங்கள் மேலே பொய் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஓப்பனாகவே த்ரெட்டனிங் பண்ணி பேசுகிறாரு. எங்களுக்கு வேற வழி இல்லாமத்தே அந்த பணமும் கொடுத்தோம்.